என்னோட கேஸ்ல சீமான் உச்ச நீதிமன்றம் போய் விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடையை வாங்கினார் இல்லையா? அதுல வாங்கும்போது நீதிபதிகள் சொன்னாங்க, இந்த மாதிரி விஜயலட்சுமிக்கு ஒரு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சீமானோட வழக்கறிஞர் சொல்றாங்க, ஆமா நாங்க அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க உறுதியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வாங்குறாங்க. வெளியில சீமான் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நான் அப்படி ஒரு இழப்பீடுலாம் கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ தமிழ்நாடு மீடியாவுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, அடுத்ததான் நான் என்ன பண்ண போறேன், இல்ல என்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்களா, எனக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு மீடியாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் பேச முடியாதனால இந்த வீடியோ வாயிலா எல்லாருக்கும் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ 14 வருஷமா இந்த கேஸ்ல நான் எப்படி போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுல எந்த அரசியல் இதுவும் கிடையாது. சீமான் தான் தப்பிக்கிறதுக்கு இவங்க பின்னாடி காங்கிரஸ் இருக்காங்க, இவங்க பின்னாடி பாரதிய ஜனதா இருக்காங்க, இவங்க பின்னாடி திமுக இருக்காங்க அப்படின்னு சும்மா பொய் சொல்லிக்கிட்டு தப்பிச்சிட்டு இருக்கிறார். இப்ப கூட சீமான் எந்த தவறும் செஞ்சிருக்கலன்னா, தமிழ்நாடு காவல்துறை பண்ற விசாரணைக்கு நேர்மையா ஒத்துழைச்சிருந்தாருன்னா நிறைய விஷயங்கள் வெளியில வந்திருக்கும். அடுத்ததான் நிறைய உண்மைகள் வெளியில வரப்போகுது அப்படின்ற பயந்துதான் உடனே சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்க ஒரு ஸ்டே கொண்டு அவர் வெளியில மீடியா கிட்ட அவ ஒரு பாலியல் தொழிலாளி, என்கிட்ட வீடியோஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறைமுகமா த்ரெட்டன் பண்ண பாக்குறாருன்னா, அப்படி சொல்லிட்டா நான் பயந்து போய் ஃபர்தர் இந்த கேஸ்ல நான் எதுவும் போராட மாட்டேன், அப்ப தானா இந்த கேஸ் அப்படியே முடிஞ்சு போய் எல்லாரும் இதை கொஞ்ச நாள் பேசிட்டு மறந்துடுவாங்க அப்படின்னு சீமான் ஒரு கணக்கு போடுறார். இப்ப சீமான் கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, பாலியல் தொழிலாளின்னு 14 வருஷமா என்னை சொன்னதுக்கு நான் விடவே மாட்டேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏன் என்னைய 14 வருஷமா சீமானும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி சாகர லெவல் வரைக்கும் என்னைய தள்ளுறாங்க அப்படின்றதுக்கு சீமான் அங்க பதில் சொல்லியே ஆகணும். ஓகேயா? அதனால நான் ஏதோ பின் வாங்கிட்டதாவோ இல்ல அவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற பேச்சுக்கோ யாரும் காது கொடுக்காதீங்க. இப்பதான் சீமான் நல்லா மாட்டிருக்கிறாரு. அதனால அடுத்ததா என்னென்ன ஆக போகுது என் தரப்புல இருந்து அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் வரும். அது வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாம் பொறுமையா இருங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ மீடியா டெலிகாஸ்ட் பண்ணும்போது அங்க குழப்பத்துல இருக்க பெரிய நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், மக்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ சீமான் கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, என் வாழ்க்கையை சீரழிச்சுட்டு கடைசியா சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு ஒரு ஸ்டே கொண்டு இவங்க பின்னாடி திமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்த காட்டிட்டு போறதுக்கு நான் போராடிட்டு இல்லை. ஓகே? எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கிடைக்க வரைக்கும் நான் சுப்ரீம் கோர்ட் என்ன சீமான் எங்க போனாலும் நான் பின்னாடியே போய் போராடுவேன் அப்படின்னு உறுதியா இந்த வீடியோல நான் தெளிவுபடுத்துறேன். ஸோ தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோவை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. வணக்கம்.